சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் வாசிக்க நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. பாருங்க, இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற ஒரு அழகான துணை, அதுதான் மனைவி. திருமண வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே, அனித்தியமான உலகத்துல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அழகான பரிசு. அப்போ இவ்வளவு தெளிவா சொல்லிட்டார். அப்போ இந்த பரிசை நாம் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும்? இந்த அனித்தியமான உலகத்திலே திருமணம் என்பது எனக்கு எந்த மேன்மையை தருகிறது? திருமறையில இப்பொழுது அந்த பிரசங்கி 4வது அத்தியாயத்துக்கு வாங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது முப்பரி நூல் ரொம்ப சீக்கிரமான ஆகாது. இந்த முப்பரி நூல் அப்படிங்கிறதுக்கு என்ன இறையியல் விளக்கம் அப்படின்னா, நீங்க ஓசியா 2வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கல. அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். சரிங்களா? இந்த 2 வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று பாகாளி, இன்னொன்று ஈஷி. பாகாளி அப்படின்னா தலைவன், கணவன், எஜமானன் என்று பொருள். சரிங்களா? பாகாளி. இறைவனை இனி நீங்கள் பாகாளி என்று சொல்ல வேண்டாம். நீ எனக்கு அதிகாரி, நீ எனக்கு தலைவன் என்னது? ஒரு அதிகாரம் செலுத்துபவன். எஜமானன் அப்படின்னா அதிகாரம் செலுத்துபவன். நீ எனக்கு தலைவன், எனக்கு அதிகாரி என்று சொல்லாதே. அதே வார்த்தை தான் கணவனுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இனி எனக்கு உனக்குமான உறவு அதிகாரத்திற்கு இடையேயான உறவு கிடையாது. அதற்கு மாற்றாக நீ என்னை எப்படி சொல்லுவார்? ஈஷி அப்படின்னு சொல்லுவார். இந்த ஈஷிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மனுஷி என்ன பயன்படுத்து இல்லையா, அதற்கு தான் எபிரேயத்துல ஈஷி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா? ஈஷி அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஈஷா அப்படின்னா ஆண், ஈஷி என்றால் பெண், ஈஷா என்றால் கணவர், ஈஷி என்றால் மனைவி. இப்ப ஓசியா 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருச்சு இல்லையா, இனி என்னை நீ தலைவன் என்று சொல்லாதே, என்னை நீ உனக்கு நெருக்கமானவனாக, உன்னுடைய அன்புக்குரியவனாக, உனக்கு சமமானவனாக ஈஷி என்று அழைப்பாயாக. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு? அதிகார எல்லையிலே நான் உங்களை நடத்தவில்லை. அப்ப இறைவனே அப்படி சொல்லுகிறார் என்றால் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும்? சரிங்களா? இந்த முப்பரி நூலுக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் எபிரேய வார்த்தை குறிக்கணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க. ஈஷா என்றால் ஆண் என்று சொன்னேன், ஈஷி என்றால் பெண் என்று சொன்னேன். ஈஷா என்கின்ற வார்த்தையில் இருக்கிற ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வாங்க, யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாஸ்டபி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த அப்பாஸ்டபி மாதிரி இருக்கும் எபிரேயத்துல. அந்த யோத் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த எழுத்தை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஈஷி அப்படிங்கிறதுக்குரிய வார்த்தையில கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து இருக்கும், ஒரு உறுப்பு இருக்கும், அதை எடுத்துக்கிறாங்க. இந்த 2 உறுப்பையும் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, யாவே நம்ம வழிபடுகிறோம் இல்லையா, இறைவன் யாவே அப்படிங்கிற இறைவனை வழிபடுகிறோம் இல்லையா, இந்த யாவேங்கிற இறைவனை எழுதும் போது எபிரேயத்துல அந்த நான் சொன்னல கே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் யோத் அப்படிங்கிற ஒரு எழுத்து, அடுத்து ஹே அப்படிங்கிற ஒரு எழுத்து. இந்த 3 எழுத்து தான் யாவே என்பதற்கு எபிரேயத்தில் எழுதப்படுகின்ற எழுத்துக்கள். இந்த 3 எழுத்தில் ஒரு எழுத்து ஈஷ் என்பதிலும் ஒரு எழுத்து ஈஷா என்பதிலும் இருக்கிறது. அதன் மூலமாக என்ன சொல்றாருன்னா, கணவன், மனைவி, கடவுள் இந்த மூவரும் இணைந்திருப்பதுதான் முப்பரிவு. எந்த ஒரு கணவன் மனைவி இறைவனது பிரசன்னத்திலே தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கை மிக எளிதிலே அறுபடாது. அப்போ முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது என்றால் இந்த முப்பரி நூல் இறைவனோடு கூட இணைத்து கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். 1, 2 இந்த 3வது நூல் இறைவனாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இறைவன் இருப்பாரா?
இருப்பார். சரிங்களா? முச்செடி எரிகின்றது, இறைவன் அங்கே இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சுளையிலே தூக்கி எறியப்பட்டார்கள், இறைவன். அப்ப பார்த்துக்கோங்க, கணவனும் மனைவி இணைந்தா இறைவன் இருக்கணுமா வேண்டாமா? ஏனென்றால் தீச்சுளை இல்லையா, அக்கினி வாழ்க்கை. நான் விளையாட்டுக்கு சொல்லல, பார்த்துக்கோங்க. இந்த யோத் அப்படிங்கிற ஒரு உறுப்பையும் அந்த ஹே அப்படிங்கிற உறுப்பையும் எடுத்துட்டோம்னா அஷ் அப்படிங்கிற ஒரு எழுத்து தான், அதை அப்படிதான் உச்சரிக்கணும். அந்த யோதுங்கிற எழுத்தையும் ஹேங்கிற எழுத்தையும் எடுத்துட்டா ஈஷான்னு சொல்லக்கூடாது, ஈஷன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் அஷ். அந்த அஷ் என்று சொன்னால் நெருப்பு என்று சொல்லி போறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இது விளையாட்டு போல தோன்றலாம். எப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் இறைவனற்று இருக்கிறார்களோ அவர்கள் அப்பொழுது நெருப்பிலே இருப்பவர்களை போன்றவர்கள், தத்தளித்து கொண்டு இருப்பார்கள். வாழ்க்கையை வாழ முடியாதபடி அவர்களுக்கு வாழ்க்கை கசந்து போன ஒன்றாக இருக்கும். எப்பொழுது இறைவன் இருக்கிறாரோ அப்பொழுது தீச்சுளையிலே போடப்பட்ட ஆபேத்நேகோ அங்கே தீ சுடுகிறதே என்று அவர்கள் துள்ளவில்லை. துள்ளுனாங்களா? அவர்கள் வாழ்க்கை தீச்சுளையாக இருந்தாலும் அமைதலோடு கூட இருந்தது. ஏனென்றால் இறைவன் அங்கே இருந்தார். அப்போ the companionship of God, கர்த்தருடைய கூட்டுறவு உங்களுடைய திருமண பந்தத்திலே இருக்கும் போது அந்த திருமண பந்தமானது எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் உங்கள் இனிமை மாறாது. அதனாலதான் இங்கே பிரசங்கி 9:9 அவர் சொல்றாரு, அனித்தியமான நிலையற்ற இவ்வாழ்விலே உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற துணை பெண் தான். சரிங்களா? அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ நேசிக்கிற மனைவியோட அனுபவம் இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இதை வீட்டுல எழுதி போட்டுருக்க. திருமணத்தின் போது இறைவனோடு இணைகிறார். இதுதான் முதல் பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ற செய்தி. இரண்டாவது ஒரு பகுதி நம்ம வாசிக்க கேட்ட எபேசியர்ல கித்தூஷ் அப்படிங்கிற ஒரு எபிரேய சொல்லுக்கு திருமணம் அப்படின்னு பொருள். இந்த கித்தூஷ் அப்படிங்கிற எபிரேய சொல் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா பிரித்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரித்தெடுக்கப்பட்டவர் சொல்றாங்க இல்லையா, ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர், ராஜாவாக பிரித்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஊழியத்திற்காக இப்ப எங்களெல்லாம் சொல்லும் போது ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருமணத்திற்கும் கித்தூஷ் அப்படிங்கிற ஒரு சொல்றதுனால அவங்க அதை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, பரிசுத்த நியமத்திற்கென்று இவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள். கணவனும் மனைவியும் வாழ போகின்ற குடும்ப வாழ்க்கை இறைவனது பரிசுத்த நியமம். இந்த ஹோலி ஆண்டவருடைய கமாண்ட் அதுல இருக்குது. பார்த்துக்கோங்க, நீங்க பரிசுத்த நியமத்திலே இணைக்கப்படுகிறீர்கள். அதை நீங்க உணர வேண்டும். அந்த பரிசுத்த நியமத்துல அதிகாரம் என்பது கிடையாது. அந்த பரிசுத்த நியமத்துல நேசம் என்பதே பிரதானம். நேசம் என்பதுதான் ரொம்ப பிரதானமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாகால் அப்படிங்கிற சொல்ல மீண்டுமாக நான் உங்களுக்கு சொல்றேன். பாகால் அப்படிங்கிறது எபிரேய மக்கள் அவர்களை விழச் செய்கின்ற, பாவத்திலே தள்ளி விடுகின்ற தெய்வத்தின் குறியீடாக இருக்கிறது பாகால். அப்போ குடும்பத்துல நீங்கள் அதிகாரத்தை செலுத்தினீர்கள் என்றால், குடும்ப தலைவர் நம்ம பேரு போடுறோம், தலைவர் தான், நீங்கள் தலைவிகள் தான். ஆனால் இந்த தலைவனா இருக்கிறதுனால மற்றொருவரை நான் நெருக்குவேன், நெருக்கடிக்குள்ளாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எபேசியர்ல வாசிக்க கேட்ட பகுதியில பாருங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் போட்டுட்டு. ஆனா நம்ம ஆராதனை முறைமையில பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பெண்ணுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன்னு வரும். ஆனா ஆணுக்கு வரும்போது கீழ்ப்படியும் வாக்கு கொடுக்கிறேன்னு வராது. ஆனா பைபிள் எப்படி போட்டுக்குன்னா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். அப்போ இங்க அதிகாரம் செலுத்தவே கிடையாது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தையில அதிகாரம் கிடையவே கிடையாது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தையில அன்பு மாத்திரம்தான் இருக்குது. அன்பு மாத்திரம்தான் இருக்குது. எனவே அன்பை பிரதானமாக வைத்து வாருங்கள். அப்ப திருமண வாழ்க்கையினுடைய அடிப்படை பந்தம் நேசம் தான்.
அதிகாரம் அல்ல. நேசத்தை முன்னிறுத்தி வாழ அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக ஒரு திருமறை பகுதி, அது மத்தேயு 19வது அதிகாரம். இந்த பகுதியில் 3 காரியங்களை பேசுவார். ஒன்று திருமணம், இன்னொன்று விவாகரத்து, திருமண ரத்து செய்யப்படுவது, மூன்றாவது பிரம்மச்சரியம். இயேசு கிறிஸ்து இந்த பகுதிகளில் 1 முதல் 11 வாக்கியங்கள்ல இந்த 3 விஷயத்தை பேசுவார். இந்த 3ம் மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா? விவாகம் முக்கியம், பிரம்மச்சரியம் முக்கியம், அதே நேரத்துல விவாகரத்து முக்கியமா இல்லையா? ஆனா விவாகரத்து குறித்து திருமறை என்ன சொல்லுகின்றது? பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாமா வேண்டாமா? நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் மட்டுமே மாட்டிக்கிடுவேன் போல. ஒரு 4 பேர் நீங்க சத்தம் கொடுத்தீங்கன்னா, இல்லைங்க எங்க சர்ச்சிலேயே ஒரு 4 பேர் பேசுனாங்க அப்படின்னு சொல்ல முடியும். செய்யலாமா கூடாதா? ஆனா வெளியில சத்தமா சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அது அவங்களுடைய ரொம்ப பர்சனல், ரொம்ப பர்சனல். சரிங்களா? ரொம்ப சத்தமிட்டு சொல்லக்கூடாது. நீ செய் என்று யாரும் தூண்டி விடக்கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருப்பானா? சரிங்களா? அப்போ பைபிள்ல சொல்லியிருக்கிற ஒரு காரியம் ரொம்ப தெளிவானது. பிரிவினைக்கு நாம் எந்த விதத்திலும் காரணராய் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த பகுதியில சில வசனங்கள் நமக்கு இன்னும் முழுமையான புரிதலை நமக்கு தந்திருக்காது. இயேசு கிறிஸ்து விவாகரத்தை குறித்து பேசுவாரு, அப்புறம் தனிமையாய் வாழ்வதை குறித்து பேசுவாரு. அதை எல்லாத்தையுமே நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. இயேசு கிறிஸ்து யோர்தான் கரையிலிருந்து, கலிலேயா பகுதியிலிருந்து யூதேயா எல்லைக்கு போகிறார். கலிலேயா எல்லை என்பது இயேசுவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோன். பார்த்துக்கோங்க, இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் செய்தாலும் இந்த கலிலேயாவில் உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் என்ன ஊழியம் செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் யூதேயா எல்லம் என்பது கிரிட்டிக்கல் ஜோன். இயேசு கிறிஸ்து என்ன பணி செய்தாலும் அதை விமர்சிப்பார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த ஜோன் தான் இவங்க. இந்த இயேசு கிறிஸ்து இப்ப தன்னுடைய கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருந்து, சுகமான பகுதியிலிருந்து அவர் கொஞ்சம் சங்கடமான பகுதிக்கு கடந்து செல்கின்றார். அந்த யூதேயா எல்லையில் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. என்ன நிகழ்ச்சி என்றால், அரசன் ஏரோது தனது அண்ணனின் மனைவியை சேர்த்து கொண்டதை யோவான் ஸ்நானகன் கண்டித்ததால் யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டிவிட்டார். இப்போ ஒரு டிஸ்பியூட் அங்க இருக்குது. திருமணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது. இப்ப இயேசுவிடம் இங்கே பரிசேயர்கள் எல்லாம் வந்து திருமணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை எழுப்பிக்கிறார்கள். அன்றைய காலத்துல 2 விதமான கொள்கை இருந்தது. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹில்லேல் அப்படின்னு ஒருத்தர், ஹில்லேல் ஸ்கூல் ஆஃப் தாட். அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உன் மனைவி சரியா சமைக்கலன்னு வச்சுக்கோயே, நீ உடனே அந்த மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துடலாம். சரியா சமைக்கலாம். இப்ப கூட பாருங்களேன், கொரட்டை விட்டு தூங்குனாங்கன்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்டு கேஸுக்கு போயிடுறாங்க. அப்போ ரொம்ப சில்லியான ஒரு விஷயங்கள், ரொம்ப ரொம்ப மீன்லெஸ், அவைகளுக்கு கூட நீங்கள் விவாகரத்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் என்னன்னா சமாயி அப்படின்னு சொல்லிட்டு, விவாகரத்து கூடாது. அப்படி விவாகரத்து இருக்க வேண்டும் என்றால் மோசே ஒரு முறை கொடுத்தார் இல்லையா, பாலியல் பிரச்சனையை தவிர்த்து வேற எந்த பிரச்சனைக்காகவும் விவாகரத்து கூடாது. இது சம்மாயி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்படி இருக்கின்ற இடத்துல மக்கள் எந்த ஸ்கூலுக்கு போக விரும்புவாங்க? மனிதர்கள் எதை சூஸ் பண்ணுவாங்க? ஒன்று லகுவாக உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள், இன்னொன்று உன் வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், இருந்தாலும் நீ அதை ஃபேஸ் பண்ணணும். மக்கள் எல்லாரும் இந்த லகுவாய் தோன்றுகின்ற அந்த காரியத்தை எடுத்து அதை பின்பற்றி செல்கிறார்கள். இப்படி ஒரு கால சூழ்நிலை இருக்கும் போதுதான் இங்கே வந்து கேட்கிறார்கள், மோசே விவாகரத்தை அனுமதித்தாரே, நீர் விவாகரத்தை அனுமதிக்கிறீரா? இயேசுவிடம் கேட்கிறார்கள். சொன்னாரு, ஆதி முதல் இப்படி இல்லை, விவாகரத்து என்பது இல்லையே. அப்படி என்றால் மோசே விவாகரத்து கொடுத்தாரே,
உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இதை கொடுத்தார். ஆனால் நீங்கள் விவாகம் செய்து ரத்து செய்யாமல் இருப்பதுதான் இறைவனது சித்தம் என்று சொன்னார். விவாகம் செய்து அதை ரத்து செய்யாமல் இருப்பதுதான் இறைவனின் சித்தம். அப்படி சொன்ன உடனே 10வது வாக்கியத்தை பாருங்களேன். இப்ப பரிசேயர் கேள்வி கேட்கல, சுத்தி இருக்கிற சீடர்கள் அந்த பதிலால கலங்கி போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க. அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால், இங்க என்ன சொல்ல வர்றாங்க? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மனைவியை பிரிப்பது தவறு என்று நீர் சொல்வீரா என்றால், இந்த கடினமான உபதேசத்திற்கு பதிலாக நாங்கள் திருமணமே செய்யாமல் இருந்து விடுவோம். எங்க திருமணம் என்றால் அந்த விவாகத்தை ரத்து செய்வதற்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கணும், அந்த லைசன்ஸ் எங்களுக்கு இருக்கணும். அப்படி ரத்து செய்வதற்குரிய லைசன்ஸை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா நாங்க பேச்சுலர்ஷிப்பாவே இருந்துடுறோமே. நாங்கள் விவாகம் செய்யாமல் நாங்கள் பிரம்மச்சாரிகளாகவே இருந்து விடுகிறோமே. விவாகம் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனுடைய விளைவு அப்படின்னா, விவாகம் செய்த ஒருவன் விவாகரத்தை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது கேட்டது பரிசேயர் கிடையாது, இதை கேட்டது சீடர்கள். அப்ப அந்த சீடர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. விவாகரத்துக்கு அவர்கள் ஆதரவானவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றாங்க, அப்போ விவாகம் ரத்து செய்யப்படுவதற்கு நீங்கள் தடை செய்கிறீர்கள் என்றால் நாங்கள் விவாகம் செய்யாமல் இருப்பதே நல்லது தானே அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள். நிறைய பேர் இந்த வசனத்துக்கு நம்ம எப்படி பொருள் கொள்றோம் அப்படின்னா, அப்போ பிரம்மச்சரியத்தை இறைவன் ஆதரிக்கிறார். அதனாலதான் வரம் பெற்றவர்களே தவிர இந்த வசனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வசனத்தை மேல சொல்லப்பட்ட சீடர்களின் வசனத்தை கிடையாது, அதுக்கு மேல சொன்னார் இல்லையா இயேசு, அந்த வசனம் எது? இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க கடவன், இவர்கள் இருவர் அல்ல ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், தள்ளுதல் சீட்டை விலக்கி விடுங்கள் என்றெல்லாம் சொன்னார் இல்லையா. இந்த வசனத்தை வரம் பெற்றவர்கள் தவிர வேறு யாராலும் ஏற்றுக்கொள்ள. அப்போ யோசித்து பாருங்க, திருமண வாழ்க்கையிலே நீங்கள் 40 வருடம் இருக்கிறீங்கன்னா வரம் பெற்றவர்கள் தவிர இந்த திருமண பந்தத்திலே யாராலும் நிலைத்திருக்க முடியாது. திருமண பந்தத்திலே இணைந்து வாழ்வதே ஒரு வரம். இதுதான் திருமறை சொல்லுகிறது. திருமண பந்தத்திலே இணைந்து வாழ்வது a gift. எங்க இவ்வளவு தூரத்துக்கு இறைவன் திருமணத்தை சார்ந்து பேசுகின்றார். அப்போ திருமண ரத்து என்பது இறைவனுடைய பார்வையில அது அருவருப்புக்குரியது. திருமண ரத்து ஒரு சிலர், நான் சொல்றேன் இல்லையா, திருமண ரத்தை ஆதரிக்க வேண்டாம், சத்தம் இல்லாமல் இருக்கிறது. திருமணம் ரத்தாகிறதா உங்களுடைய பங்கு அதுல இருக்கவே கூடாது. ஜஸ்ட் கீப் சைலண்ட், அப்படியே அமைதியாக ஒதுக்கி விடுங்க. ஒருவரை இணைத்து வைக்க வேண்டுமா, உடனடியாக உங்களுடைய வாய்ஸ் ரைஸ் ஆகும். ஒருவர் பிரிப்பதை குறித்து உங்கள் வார்த்தை ரைஸ் ஆகக்கூடாது. சேர்த்து வைப்பதற்கு முடிந்தால் உங்களுடைய பணி சிறப்பானதாக இருக்கும். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கூடிய மட்டும் எல்லாரோடும் இந்த சமாதான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். அப்போ இறைவன் ஏற்றுக்கொள்ளாதது, இறைவன் அங்கீகரிக்காதது, இறைவன் நிராகரித்த ஒன்று, அதுக்கு நம்ம ரொம்ப தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதவிகரமா போயிடக்கூடாது. இந்த பகுதியை அதைத்தான் சொல்றாரு. அப்போ பிரம்மச்சரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நிறைய குறித்து சொல்லுவாங்க இல்லையா, சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்து அதை அடைய முடியாததுனால கடைசியில அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகுது இல்லையா, சீச்சி இந்த படம் புளிக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த திருமண வாழ்க்கை கசந்து போய், ஐயோ இந்த திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிப்பா, நிறைய இது ஒரு சிறை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில நிற்பது பிரம்மச்சரியம் கிடையாது. பிரம்மச்சரியம் என்பது அது வேற. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தனி வரம் இருக்கிறது. சிலர் அதை தன்னுடைய சிறு வயதிலிருந்தே பின்பற்றி வருவார்கள், அது வேற. ஆனா திருமண வாழ்க்கையை கசந்து போனதுக்கு அப்புறம் பிரம்மச்சரியம் போறது தவறான ஒன்று அப்படின்னு சொல்றாரு.
அப்ப திருமணத்தை குறித்து திருமறை சொல்கின்ற 3 செய்திகள். ஒன்று திருமணம். இந்த திருமணத்தின் போது நீங்கள் இணைவதோடு இறைவனையும் இணைத்துக் கொள்கிறீர்கள். இறைவன் இணைவதினால் இந்த திருமண பந்தத்திலே எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அவர் உங்களை காத்துக் கொள்வார். எனவே திருமண பந்தத்திலே இறைவனோடு நீங்கள் கூட்டுறவு கொள்ளுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமணம் என்பது அதிகாரம் செலுத்த அல்ல, அன்பு செலுத்த. பாகால் என்றால் அதிகாரத்திற்குரிய தொனி. நீ பாகால் என்று சொல்லாதே, ஈசி என்று சொல் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இனி திருமணம் செய்தவர்கள் நான் உனக்கு அதிகாரி அப்படிங்கிற தோரணையோடு இல்லாமல் அன்பு செலுத்த கடமைப்பட்டவனாக நீங்கள் வாழுங்கள். அது மட்டுமல்லாது திருமணம் என்பது இந்த உலகத்துல அது ஒரு வரம். திருமண வாழ்க்கை என்பது ஒரு வரம், பிரிக்க முடியாத வரம். பிரிக்க முடியாதவர், பிரியாத வரம் வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரியாத வரம்ங்கிறதே திருமண வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாது. பிரியாத வரம் என்பது இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்தை பரிசுத்தத்தோடு வாழுங்கள். கிதுஷ் அப்படின்னா பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். திருமண வாழ்க்கைக்குரிய பரிசுத்தத்தோடு நீங்கள் வாழ அழைக்கப்படுகிறீர்கள். திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அது ஏராளமான 128வது சங்கீதத்தை நீங்க படிக்கும் போது திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நீங்க திரளாய் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, சீயோனின் வாழ்வும் சமாதான ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு உண்டாக கர்த்தர் தாமே உங்களுக்கு கொடுத்த இந்த திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழுங்கள். பூமிக்கு கீழே எல்லாம் அனித்தியம். இந்த அனித்தியமான உலகிலே இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷம் திருமணம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.